ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியே சரணம். ஸ்ரீ ராமபிரான் பாதங்களை தொழுது சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் BL ராஜதுரையின் அன்பான நன்றியும் வணக்கமும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சித்திரை 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை அன்று மாலை 5:19 வாக்கிய பிரகாரம் வாக்கியப்படி குரு பகவான் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிரவேசம் செய்கிறார். இதை தான் நம்ம குரு பெயர்ச்சியாக பாவிக்கிறோம். குரு பகவான் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர 12 ஆண்டுகள். அந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு பாரியாயம். இது போல் குரு பகவான் 10 முறை ஒரு ராசியை வலம் வருவார். ஒரு ராசியை 10 முறை வலம் வருவது 120 வருடங்கள் கடக்கும். இது 10 பாரியாயங்கள். இதன் அடிப்படையிலையும் பலன்களும் மாறி நடக்கும் என்பதை நம்ம சனி பகவான் எப்படி முதல் சுற்று மங்கு சனியாகவும், 2வது சுற்று பொங்கு சனியாகவும், 3வது சுற்று மரண சனியாகவும், 4வது சுற்று மோட்ச சனியாகவும் எப்படி சொல்கிறோமோ இதை போல் குரு பகவானுக்கும் 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடக்கும்போது ஒவ்வொரு பாரியாயத்தையிலும் ஒவ்வொரு பலனை அள்ளித் தருவார் என்பதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. அதன் விஷயத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் அவர் சோபகிருத ஆண்டிலே 7ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தார். 7ஆம் இடத்து அதிபதி பலமாக தன் நிலைக்கு 5ஆம் இடத்திலே 11இல் அமைந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் தன்னுடைய பார்வையாலே புனிதம் செய்து கொண்டிருந்தார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருக்கும் இடம் பாழாகும் என்பது ஒரு ஜோதிட வழக்கு. இந்த குரு பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் பார்த்தா நல்லது செய்வார், எந்தெந்த ராசிக்கெல்லாம் குரு இருக்கிற இடம் பாழ் என்று ஆகுமோ அந்த இடத்தை வளர்ச்சி தருவார் என்பதெல்லாம் ஜோதிட விதியில் மாறுபட்டு கருத்துக்கள் உண்டு. அதில் நம்ம போக தேவை. இப்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை மாலை 5:19 குரு பகவான் ரிஷப ராசியிலே பெயர்ச்சியாகி அங்கிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தையும், ராசிக்கு 4ஆம் இடத்தையும், ராசிக்கு 6ஆம் இடத்தையும், ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். குரு பகவான் கோச்சாரத்தில் 2, 5, 9, 11 வரும் காலத்தில் ஜாதகர்களுக்கு சுப காரியம், தாங்கள் நினைத்த காரியம், தாங்கள் எண்ணிய அனைத்து ஜெயமாகும் என்பது ஒரு ஜோதிட வழக்கு, ஜோதிட விதியும். அது ராசி அடிப்படையும் லக்ன அடிப்படையிலும் மாறுபட்டு நிலையை தருகிறது. என்ற போதிலும் கோச்சாரத்துக்கு தான் நம்ம கோச்சாரம் என்பது உடல், லக்னம் என்பது உயிர். கோச்சார நிலை தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற நிலை எந்த கிரக நிலைன்னு கேட்டிங்கன்னா கோச்சார நிலை மட்டும்தான். அந்த கோச்சாரத்துக்கு தான் நம்ம ஜனனகால ராசிக்கு தான் குரு பெயர்ச்சியும் பார்க்கிறோம், சனி பெயர்ச்சியும் பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் ராகுகேது பெயர்ச்சிகளும் பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் சூரியன்,
செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாத கோள்களையும் பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் சந்திரனை வைத்து தினப்பலனையும் பார்க்கிறோம். இது கோச்சார் முழுக்க முழுக்க வந்துட்டு இங்கே உடல் தான் செயலாற்றுகிறது. உயிர் வந்து கண்ணுக்கு தெரியாது. உயிர் என்பது லக்னம். உயிர் வந்து கண்ணுக்கு தெரியாது. உடல் வந்துட்டு செயலாற்றி என்ன நிலையில் செயலாற்ற போகிறது, என்னென்னலாம் இந்த பூலோகத்திலே அனுபவிக்க போகிறது, என்ன காரியத்தை செய்ய போகிறது என்று இந்த கோச்சாரம் தான் வந்துட்டு முடிவு செய்து அதன் தீர்மானத்தின் அடிப்படையில் அதனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நம்ம வந்துட்டு அங்கே வந்து மேலிருந்து ஆட்டி வைக்கும் கிரகங்கள் நூலாகவும் அவர்கள் இசைக்கும்படி ஆடுவது மனிதன் பொம்மையாகவும் இருக்கும். இதுதான் உண்மையான நிலை. இந்த விஷயத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ராசி பலன். 90 விழுக்காடு வந்துட்டு சரியாக இல்லை, 100 விழுக்காடு கூட சரியாக இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசியை சந்திர பகவான் கடக்கும் காலம் 2.25 நாட்கள். அந்த 2.25 நாட்கள் என்பது ஒரு ராசியை 3 நட்சத்திரம் இருக்கும். ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும், 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களையும் கடக்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து 4 திதிகளும் உதயமாகும். இந்த ராசி இந்த 3 நாட்களில் 4 திதிகளும் உதயமாகும். அதே போல் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 9 கரணங்களும் உதயமாகும். 9 கரணங்கள் அல்லது 8 கரணங்கள், இந்த மாதிரி கரணங்கள் உதயமாகும். அது மட்டுமல்லாமல் பல யோகங்கள் உதயமாகும். யோகங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு 3 யோகங்கள் அல்லது 4 யோகங்கள் உதயமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் அல்லாமல் வந்துட்டு இது வந்து ஹோராவும் மாறும். ராகு காலங்கள், சுப நேரங்கள் எல்லாமே மாறி வரும். இந்த சந்திரன் 2.25 நாட்கள் இந்த ராசியை கடக்கும்போது இந்த ராசி பொதுவாக வந்துட்டு இந்த மிதுன ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்கிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரமும் 1, 2 பாதங்கள் மிருகசீரிஷம், அதாவது 3, 4 பாதங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் மிதுன ராசி. புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள் மிதுன ராசி. மொத்தம் 9 பாதங்கள். இந்த 9 பாதத்திலே சந்திரன் பயணிக்கும் காலம் 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களுக்கு ஒரே ராசி தான். இந்த ராசி பலனில் ஏன் மாறுதல் ஏற்படுகிறது, சொல்லும் பலன் ஏன் சரியாக நடக்கலைன்னு நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம். ஒரு ராசியை பற்றி நம்ம மெயினாக பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்துட்டு தினப்பலன் சொல்லும்போது மிதன ராசி அன்பர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் நடக்கப் போகிறதோ இன்னும் 2.5 நாட்களிலே 3.5 நாட்களிலே வந்து சுபமாக இருக்க போகிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து கவனமாக நடந்துக்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்பதை வந்து நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை முக்கியமான கருத்தை பதிவேறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு ராசியை சந்திர பகவான் கடப்பதற்கு 2.25 நாட்கள். அந்த 2.25 நாட்களும் 3 நட்சத்திர பாதங்களிலே பயணிப்பார். ஒரு நாளைக்கு 12 லக்னம் உதயமாகும். இந்த 12 லக்னம் 2 நாளைக்கு 48, 12 லக்னம் 2 நாளைக்கு 24 லக்னம், 2.25 நாட்களுக்கு 27 லக்னம், 27 நட்சத்திரங்கள், 27 லக்னம். இது வந்துட்டு நட்சத்திரம் என்பது நட்சத்திர மண்டலத்தில் 27 நட்சத்திரங்கள். அதே போல் வந்து லக்னம் என்பது 2.25 நாட்களுக்கு 27 லக்னம் உதயமாகிறது. ராசி ஒரே ராசியாக இருக்கிறது, நட்சத்திரம் மட்டும்தான் வேறுபடும். இதில் வந்துட்டு இந்த சந்திரன் நிற்கும் ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு விம்சோதரி தசாவை பிரிக்கிறோம். அப்போது இந்த 27 லக்னத்தில் சந்திரன் வந்துட்டு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணித்தார்னா 3, 4ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுதும் அந்த உதய லக்னமாக எதை வர்றது, என்ன பாதகாதிபதி, அந்த லக்னம் என்பது பாதக லக்னமா அல்லது யோக லக்னமா அல்லது சம லக்னமா அல்லது அவயோக லக்னமா, இந்த எல்லா விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் தான் வந்துட்டு பெரிய வந்து சூட்சும விதிகள் மறைந்திருக்கிறது என்பதை நம்ம இந்த பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம். அதனால தான் வந்துட்டு தினப்பலன் அவ்வளவு வந்துட்டு 100க்கு 100 சரியாக வருவதில்லை என்பதை நம்ம 10 விழுக்காடு, குறைந்தபட்சம் 10 விழுக்காடு
சரியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்களுக்கு, குறிப்பிட்ட லக்னக்காரர்களுக்கு. அப்போது ஒரு 2.25 நாட்களுக்கு 27 லக்னம் உதயமாகிற ராசி என்பது ஒன்று தான், நட்சத்திரம் 3. இதன் அடிப்படையில் பல விதிகளும் பல கூறுகளும் மாறுபடுகின்றன. அதனால் வந்துட்டு இப்போது நமக்கு தினப்பலன் ஒத்து வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் உண்மை. அதனால் உங்களோட ஜனகால ஜாதகம் தான் வந்துட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை, உங்களுடைய வாழ்வின் நெறிமுறைகளை சொல்லும். உங்கள் ஜனகால ஜாதகத்திற்கு ஏற்றவாறு அந்த கிரக நிலைக்கு உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருந்தபோதோ, நீங்கள் பிறந்தபோது என்ன கிரக நிலைகள் இருக்கிறதோ அந்த கிரக நிலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கோச்சார கிரக நிலைகள் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு யோகமாகவும், சப்போர்ட் இல்லாத போது பாதகமாகவும் நடப்பதை நம்ம இங்கே அனுபவிச்சுட்டு வரோம். இது வந்துட்டு ராசி பலனில் அவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியும். இருந்த போதிலும் இந்த குரு பெயர்ச்சி பலன், சனி பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சிகள் பலன் என்பது 70 விழுக்காடு சுபமாக உத்தமமாக நடந்து வரும். இதில் வந்துட்டு பாரபட்சங்கள் இருக்கிறது. இந்த லக்னத்திற்கு ஏற்ப இந்த சனியும் குருவும் ராகு கேதுக்களும் தங்களுடைய நிலையை மாற்றி பலன் தருவார்கள். அந்த அடிப்படையில் குரு பகவான் வந்துட்டு சுபகிரகமாக வருகிறார். நம்ம குரு பகவான் வந்துட்டு சுபகிரகமாக வருகிறார், அது முழு சுபராக வருகிறார். சந்திர பகவான் தேய்பிரையில் பாவராகவும், வளர்பிரையில் சுபராகவும், புதன் பகவான் தனித்து நிற்கும்போது முழு சுபராகவும், பாவரோடு சேர்ந்தால் பாவராகவும், சுபரோடு சேர்ந்தால் சுபராகவும் 3 நிலைகளில் இருப்பார். சுக்கிர பகவான் முக்கால் பங்கு சுபராகவும், கால் பங்கு அசுபராகவும் இருப்பார். இந்த மாதிரி நிலைகளில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு பாவிகளாகவும், ஒவ்வொருவரும் யோகராகவும், ஒவ்வொருவரும் யோகாதிபதியாகவும் வருவார்கள். இந்த அடிப்படையெல்லாம் கோர்த்து பார்க்கும்போது எந்த பயிற்சியுமே வந்துட்டு நம்ம சொல்கிற பலனில் முக்கால்வாசி, அதாவது கால்வாசி நடக்கும், அல்லது பாதிவாசி நடக்கும், பாதி நடக்காது. பாதி நல்லதும் பாதி கெட்டதும் கலந்து இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையை கொண்டு இந்த பலன்கள் மாறி வரும் என்பதனால எதுக்கு இவ்வளோ தெளிவாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனா, இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கலை சார், ஆப்போசிட்டாக நடக்குதுன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம சொன்ன விதிகளுக்கு மாறாக இருக்கும். அதாவது நான் இந்த ராசிக்கு, மிதன ராசிக்கு இந்த காலங்கள் நல்லா இருக்கிறது அப்படி சொன்னால் அங்கே மாறி நடக்கிறதுனா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் மாறி இருக்கும், இல்லை தசாபுதிகள் மாறி இருக்கும். அதனால் பாதகம் நடக்கும். அதே போல் நம்ம இந்த இப்போ மிதன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த நிலையில் கிரகங்கள் பலமாக இருந்து தசாபுத்தி நடத்தும்போது அந்த கோச்சார கிரகங்கள் அந்த ராசி, அந்த லக்னத்திற்கு தற்போது பாதகமாக இருந்து அவர்கள் மறைந்திருக்கும் யோகத்தை கொடுக்கும். இதுதான் ஜோதிடத்தில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, இதுதான் விதி என்று உறுதியாக சொல்ல முடியாத சில விஷயங்களில் ஜோதிடர்கள், அதாவது ஜோதிடம் தள்ளாடவில்லை, ஜோதிடர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம சூட்சமாக சொல்லிக்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது தான் 100க்கு 100 நம்ம பலன் எடுத்து சொல்ல முடியும் என்பதை இதன் மூலம் இந்த வாயிலாக தெரிவித்து கொண்டும், இப்போ குரு பகவான் என்பது முழு சுபகிரகம். அவர் மங்களத்தை குறிக்கக்கூடியவர். அதாவது அவர் அந்தனர் எப்படி ஒரு வீட்டு விசேஷம், ஒரு வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணணும்னா அந்தனர் அவர் வேலையை முடிச்சுட்டு போயிடுவார், திருமணத்துக்கு அவர் வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். அதே போல் ஒரு சுபகாரியத்தில் குறித்து கொடுத்துட்டு அதுக்குண்டான நேர தேதியை குறித்து விட்டு அவர் பார்த்துடுவார். அதுக்கப்புறம் நல்லது கெட்டையெல்லாம் நம்ம தான் அனுபவிக்கிறோம். அப்போது இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலோ, அதாவது ஜோதிட விதி பிரகாரம் 2, 5, 9, 11 அமரும் பொழுதும், மற்ற ஸ்தானங்களிலே லக்னத்திலோ, 3ஆம் இடத்திலையோ, 4ஆம் இடத்திலையோ, 6ஆம் இடத்திலையோ, 8ஆம் இடத்திலையோ, 7ஆம் இடத்திலையோ அமரும் போதோ அதன் உண்டான பலன்களை என்ன செய்ய போகிறார் என்பது இந்த குரு பகவான் தெல்ல தெளிவாக சொல்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த முழு சுபகிரகம் என்ன செய்ய போகிறது. சுபகிரகங்கள் சுபஸ்தானத்தில் அமர்ந்தால் நல்ல விஷயம். அதை குரு பகவான் தனித்த குருவாக அமர்வது சிறப்பு இல்லை. தனித்த அந்தணன் பாதகத்தை செய்யும், பாதகத்தை தரும் என்பது ஒரு ஜோதிட விதி.
அதனால் வந்துட்டு தனித்த குரு இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் இப்போது ஒவ்வொருவருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் பயிற்சியாகிறார். உங்களுக்கு உங்கள் பாதக ஸ்தானாதிபதி, அது மட்டுமல்லாமல் சப்தம அதாவது தசம கேந்திராதிபதி 7க்கும் 10க்கும் அதிபதி உங்களுடைய பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி உங்கள் ராசிக்கு 12 அமர்ந்து கெட்டவன் கெட்டிடம் கிட்டிடம் ராஜயோகம் என்ற நிலையை 12 அமர்ந்து 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார் அப்படின்னு நம்ம இந்த வாயில் மூலம் இந்த குரு பயிற்சி சொல்ல. அப்படின்னா 4ஆம் இடம் பலம் பெறுகிறது. அவர் சுபத்தையும் கொடுக்க வேண்டும். அதாவது கோச்சார குரு முழு சுபராக இருந்து லக்ன விதிகளை நீக்கி இருந்த போதிலும் லக்னத்துக்கு உண்டான பலனையும் இந்த குரு பகவான் கோச்சாரத்திலே பலனாக தருவார். அங்கே மிதுன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே அதாவது ரிஷப ராசியிலே எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் நல்ல கிரகமா, நட்பு கிரகமா, அல்லது பாவ கிரகமா, பகை கிரகமா இருந்தால், பகை கிரகம் இருந்தால் சிறப்பான பலனை தராமலும், சுப கிரகம் இருந்தால் சிறப்பான சுப பலனையும், அதே போல் உங்களுக்கு நட்பு கிரகம் இருந்தால் எல்லாமே நட்பு நிலையும் ஏற்படுத்தி தருவார். இது ஒரு விதி. ஓகேங்களா? அப்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசியில் எந்த கிரகம் ஜனன காலத்தில் ரிஷப ராசியில் எந்த கிரகம் இருக்கிறது என்று பாருங்கள். அதன் அடிப்படையிலும் ஜாதகத்தில் பலனை மாற்றி தரக்கூடிய யோகத்தை குரு பகவான் செய்வப்போ கோச்சார நிலைக்கு பாதகாதிபதி, பாதகன் கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடம் ராஜயோகம். ஒரு கெட்டவன் கெட்டிட்டார்னா ஒரு பார்வை அவ்வளோ பலமாக இருக்காது. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கப்பா உங்களுடைய சுகபோகங்கள், உங்களுடைய சுய தொழில்கள், சுய கல்வியிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் வீடு, வண்டி, வாசல், வாகனம், தாயாருடைய ஆரோக்கியம் சீராகும். தாயார் சொத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கல்வி, உயர்நிலை கல்விகள், அது மட்டும் வண்டி, வீடு, வாசல், வாகனம் வாங்குவதற்கு யோகமான காலம் இந்த காலமாக இருக்கிறது. வேலையில் மிகப்பெரிய சரிவு அடைந்து கொண்டு தாங்கள் வேலையிலே வாங்கிய கடன் தற்போது தீரும். கடன் வாங்கின தீராத பெரிய கடன் இருக்கு. அந்த கடன் தற்போது இந்த குரு பயிற்சி மூலிமா தவிடு பொடியாக போகிறது. அந்த கடன் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் ருணரோகு சத்ருஸ்தானத்தை பார்ப்பறதுனால் இது பாதகாதிபதி மறைந்து பார்க்கிறார். பாதகாதிபதி தன் நிலைக்கு 6 மறைந்து உங்கள் ராசிக்கு 12 மறைந்து பகை வீட்டிலே இருப்பது அவ்வளவு பலம் இல்லை என்பதனால 6ஆம் இடமும் பலம் பெறுகிறது. இந்த பல காலமாக அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் 2023 நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க மிதுன ராசி அன்பர்களே. அந்த சுய தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, அதே போல் வேலை விஷயத்திலும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, எதிரிகளாலும் சரி, வம்பு வழக்கிலும் சரி மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்திருப்பீர்கள். அந்த தோல்விக்கெல்லாம் இரட்டிப்பு லாபமாக இந்த குரு பயிற்சி தரப்போகிறார். அப்போ இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியான குரு பகவான் யோக நிலையை தரும் நிலையிலே இருந்து கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திலே இந்த குரு பயிற்சி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 8ஆம் இடத்தை உங்களுடைய ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்க போகிறார். அந்த ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் தீராத அதாவது பாதகாதிபதி மறைவது சிறப்பு. அப்போது குரு பகவான் பார்க்கும் இடத்தை வளர்க்கும் என்பதை நம்ம சொல்கிறோம். அந்த குரு பகவான் பார்க்கும் இடத்தை வளர்க்கும் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் பாதகாதிபதி 12ஆம் இடத்திலே மறைந்து இதை 8ஆம் இடத்தை பார்ப்பதாலும் ஆயுள் ஆரோக்கியத்தை வளர்த்துவிடும். அதே போல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதனா சேர்ந்தால் அது ஒரு சுபட்சமாகவும் ஒரு தீர்வை எட்டி கொடுக்கும், ஒரு சுபமான தீர்வை எட்டி கொடுக்கும். அதே போல் திடீர் அதிர்ஷ்டம், வராத பணம் வரும். அதே போல் எதிர்பாராத வரவுகள் வரும், அதிர்ஷ்டங்கள் வரும். அதே போல் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா அந்த அதிர்ஷ்ட லாட்ரி சீட்டு மூலமா ஒரு பெரிய தன வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாங்கள்
கோர்ட்டு வழக்கு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸில் எதனாச்சும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தீராத கடன் இருந்தால் தீர்ந்து விடும். அதே போல் ரொம்ப நீண்ட நெடிய நாளையாக பெரிய நோய் வாய்ப்பட்டு இருக்கீங்க. அந்த நோய் வாயிலிருந்து விடுபட்டு உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பித்து உங்களோட மீண்டும் ஒரு சாதாரண மனிதனாக நடமாடப் போகிறீர்கள் என்பதை இந்த குரு பகவான் சொல்கிறார். அப்போது 12ஆம் இடத்திலே கெட்டவன் பாதகாதிபதி கெட்டுவிட்டான். கெட்டவன் கெட்டிடம் ராஜயோகம் என்பது ஒரு விதி. ஒரு கெட்டவன் ஒரு கெட்ட இடத்துல இருந்தாச்சுன்னா நம்ம எப்படி செயல்பட முடியும்? கெட்டவன் கெட்டால் நமக்கு நல்ல சந்தோஷம் தானே. அதுபோல் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு குரு பகவான் 7க்கும் 10க்கும் அதிபதி. அப்போ 10ஆம் அதிபதி கெடலாமான்னு கேட்டிங்கன்னா அவரோட நிலைக்கு பகைமை தான் பெறுகிறார். அதிகபட்சமாக மிதன ராசிக்கு குரு பகவான் பெரிய பாதிப்பை தான் தருவார், பெரிய இழப்பு தான் தருவார். அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் இப்போது உங்களோட ராசிக்கு 12ல் அமர்ந்து பல யோகங்களை செய்ய போகிறார் என்றால் மறுப்பதற்கு இல்லை. என்ன அன்பர்களே, இப்போ சென்ற கடந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கு 2018, 19 இருந்து 2023 வரைக்கும் கண்ட சனி, அஷ்டம சனி, பல சொல்லன்னா துயரங்களும் பல கஷ்டங்களையும் பல நெருக்கடியான காலகட்டங்களில் நோய் நொடி சத்துருக்கள் எதிரிகள் அனைத்து விஷயத்திலும் நீங்கள் நொந்து நூலாக போயிருப்பீங்க. அதற்கெல்லாம் விடிவு காலமாக, அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக, அதற்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை போட்டு மீண்டும் உங்களை பழைய நிலைக்கு கொண்டு வரப்போகிறது இந்த குரு பயிற்சி. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு 8ஆம் அதிபதி சனி பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்து பாதகஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல விஷயம். அந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தருகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஒரு சில தங்கு தடைகள் நிவர்த்தியாகும். கால பைரவரையும் நீங்கள் வீரபத்திரரையும் அதே போல் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வணங்கி வர வேண்டும். அது மட்டும் அல்லாமல் ஸ்ரீ ராகு பகவானையும் ராகுவை திருநாகேஸ்வரம் சென்று ஒரு முறை நாகேஸ்வரருக்கு பால் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் என்பதை இந்த சனி பயிற்சி, இந்த சனியும் சொல்கிறார், ராகு பகவானும் சொல்கிறார். எப்போது கூடுமான வரைக்கும் சென்ற காலங்கள் எல்லாம் தடைப்பட்ட காலங்கள், சென்ற 5-6 வருடங்களுக்கு உங்களுக்கு சொல்லன்னா துயரங்கள், தாங்கள் நினைத்த காரியத்திலிருந்து நிறைத்த காரியம் வெற்றி பெறாமலும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாகவே உங்களுக்கு பெரிய பாதிப்புகள், நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும். எல்லாத்திலுமே தடை தாமதங்கள், தொட்டது எல்லாமே நஷ்டத்திலும், தொட்டது எல்லாமே நெருக்கடியான காலகட்டத்தில் சென்று இனிமேல் அந்த விஷயங்கள் மாறப்போகிறது என்பதை இந்த குரு பயிற்சி சொல்கிறது. என்ன அன்பர்களே, உங்களுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் ராகுவை பத்ரகாளியை அல்லது நாகதேவரை அதே போல் திருநாகேஸ்வரம் சென்று நாகநாத சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். உங்களுக்கு யோகமான காலம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாட்சாத் பிரம்மதேவரையும், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கு சேவையாற்றி தெய்வத்தை தன்னுடைய தெய்வ பணியை தன்னுடைய சேவையாக நினைத்து தெய்வத்துக்கு தொண்டு செய்த குருமார்களை ஒருவரை நீங்கள் அந்த குருவை உங்களுடைய மானசீகமாக தெய்வமாக ஏற்று அவர்களை வணங்கி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகள் பெற முடியும். அது மட்டுமல்லாமல் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெங்கடாஜலபதியும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வணங்கி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் இன்னும் நல்ல சிறப்பான உங்கள் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்கு ஏற்றும் வகையிலும் அதே போல் உங்களுக்கு வழிகாட்டும் நிலையில் ஒளிவிளக்கு காட்டவும் இன்னொரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய கால் நம்பர் 9941816699. நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த சின்ன பதிவில் நிறைய போட முடியாது. என்ற போதிலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 75 விழுக்காடு சிறப்பான பலனை தரப்போகிறது என்று தெரிவித்துக்கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி
லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எழுதி போடுங்க. எதனாச்சும் சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரிந்த விதைகளை மறைக்காமல் தருகிறேன். ஸ்ரீராமஜெயம். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீராமஜெயம்.